ஜெப ஆலய தலைவன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். கதரேனருடைய நாட்டு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதத்தையும் தங்கள் பன்றிகள் கடலில் அமிழ்ந்து மாண்டு போனதையும் கண்டு பயந்து இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். அவரும் அந்தபடியே படவில் ஏறி கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபோது அங்குள்ள ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்து அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு போனாரோ அந்த இடத்திற்கு அவர் திரும்பவும் வந்து தம்முடைய புதிய ஊழியத்தை புதிதாக துவங்குகிறார். இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவை என்று தம்முடைய உள்ளத்தில் விரும்பும் ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்கள் நம் மத்தியிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் பயபக்தியாகவும் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபோது ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான். அவனுடைய பெயர் யவீரு. இவனுக்கு 12 வயதில் ஒரு குமாரத்தி இருக்கிறாள். அவள் அவனுக்கு ஒரே குமாரத்தி. ஆனால் அவளோ இப்போது மரண அவஸ்தையில் இருக்கிறாள். ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய மகளை குணப்படுத்துவதற்காக அவரை தன் வீட்டிற்கு வரும்படி வேண்டிக் கொள்கிறான். 100க்கு அதிபதியைப் போல ஜெப ஆலய தலைவனுக்கு விசுவாசம் இல்லை. இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி இயேசுவின் வார்த்தையின் மீது மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தான். இயேசு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்று 100க்கு அதிபதி விசுவாசித்தான். ஆனால் ஜெப ஆலய தலைவனோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன் குமாரத்தியை சொஸ்தமாக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு இவனுடைய வேண்டுதலையும் அங்கீகரித்து அவனுடனே கூட அவனுடைய வீட்டிற்கு போகிறார். பெரிய விசுவாசத்தை நாம் பாராட்ட வேண்டும். அதே வேளையில் சிறிய விசுவாசத்தை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போகும்போது திரளான ஜனங்கள் அவரை நெருக்குகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் திரளான ஜனங்களினால் நெருக்கப்படுகிறோம். நெருக்கத்தில் அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறோம். நெருக்கப்படும் போது குறை கூறக்கூடாது. நாம் நெருக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருந்தால் அதுவே நமக்கு போதும் என்று நினைக்க வேண்டும். நம்முடைய கடமையை நிறைவேற்றும் வழியில் நெருக்கம் உண்டாகலாம். நெருக்கத்தின் நிமித்தம் நமது கடமையை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். ஒரு சிலர் தங்களை ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு மனுஷர்களை அண்டாமல் மனுஷரை விட்டு பிரிந்து தனியாக வனாந்தரத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். நாமோ மனுஷர் மத்தியில் ஊழியம் செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் மனுஷரின் நெருக்கத்தை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு கூட்டம் ஜனத்தார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றொரு கூட்டம் ஜனத்தார் சத்தியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு வேத வசனத்தை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றொரு ஊராரோ அவர் எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காகவும் தங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சத்திய வசனம் போதிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புறஜாதியார் ரட்சிக்கப்படும் காலம். ஆகையினால் விசுவாச பிள்ளைகள் பின்வாங்கி போய்விடாதவாறு எச்சரிப்போடு இருக்க வேண்டும்.